வெல்கம் டு அனுஸ் அறுசுவை. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா லிட்டில் மில்லட் வச்சு டிஷ் செய்ய போகிறோம். சிறுதானியம் பாரம்பரிய உணவு. இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னா சாமை எடுத்திருக்கேன். சாமை இது பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். இதில் 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இதை வச்சு லெமன் ரைஸ் அண்ட் கர்ட் ரைஸ் பண்ணலாம். லெமனுக்கு 2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். 2 வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இது என்ன பண்ணணுன்னா, நல்லா தண்ணி விட்டு 2 தடவை வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் டஸ்ட்டு சிலதெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், அலம்பி வச்சுருக்கேன். நல்லா அலம்பி வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டுட்டு இது 1.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இதை குக்கரில் போடலாம். ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இன்னொரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி விட்டாச்சு. இதில் இப்போ எதுவுமே போட வேண்டாம். குக்கர் மூடி எடுத்து மூடிட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டா போகிறோம். இப்போ குக்கர் ஒரு விசில் வந்தவுடனே மூடியை திறந்தவுடனே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அது ஆறினவுடனே இந்த மாதிரி உதிரி உதிரி ஆகிடும். நல்லா வெந்து உதிரி ஆகிடுது. இப்போ நம்ம லெமன் மில்லட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். வாணலி வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். இதோட ஜீரகமும் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சது இதை போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். ரெண்டு கருவேப்பிலை, மஞ்சத்தூள் எடுத்து வச்சதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த மில்லட்டை இதில் போட்டுக்கலாம். சாமை வேக வச்சு வச்சுருக்கோம். இது பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாகிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் என்னென்னா, இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸு. இதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால சுகருக்கு ரொம்ப நல்லது. ரைஸை சாப்பிட்றத காட்டிலும் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, சுகருக்கு. அதனால் இது டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் சீக்கிரமாக பண்ணி இந்த டிஃபனை சாப்பிட்லாம். டின்னருக்கு, நைட்டு டின்னருக்கு இதை வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைங்க. மூடி போட்டு இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மூடி திறந்துடலாம். இது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லெமனை புழிஞ்சிடலாம். இப்போ லெமன் போட்ட மில்லட் ரெடி. இப்போ நம்ம அடுத்தது தேங்காய் மில்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை இதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சு இந்த தேங்காயை துருவி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் தேங்காய் இதை போட்டுக்கலாம்.
இப்போ இந்த தேங்காயோட நம்ம மில்லட்டை சேர்த்துக்கலாம், வேக வச்ச மில்லட்டை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் மூடி வைக்கிறேன். இது 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, மூடியை திறக்கலாம். இதை பாருங்கள், எல்லாமே சேர்ந்து நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. தேங்காய் எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளுடைய தேங்காய் மில்லட் ரெடி. இப்போ நம்ம லெமன் பார்த்தோம், அடுத்தது தேங்காய் மில்லட் பார்த்தோம். இப்போ நம்ம கர்ட் மில்லட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மில்லட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், சாமை வேக வச்சது. இதில் 2 கரண்டி தயிர் விட்டுக்கலாம். தேவையான சால்ட்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். எண்ணெய் வச்சுருக்கேன், இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்செடுத்து உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, பெருங்காயத்தூளையும் போட்டுக்கலாம். இதை பாருங்கள், இப்போ தாளித்து கொட்டினதை இப்போ தயிரோட இதில் விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேர்டெல்லாம் இதில் விட்டதை இழுத்து நிறுத்தியது. இப்போ இன்னும் கொஞ்சம் கேர்டு விட்டுக்கலாம். அதில் இப்போ நம்மளுடைய கேர்டு மில்லட்டும் ரெடி. இப்போ நம்ம டெய்லி ரைஸ் சாப்பிட்றத காட்டிலும் மில்லட் சாப்பிட்றது ஹெல்த்துக்கு நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது. சுகரை நல்ல டிராஸ்டிக்காக குறைக்கும். அது இந்த மில்லட் சுகருக்கு ரொம்ப நல்லது. அதனால நீங்கள் கண்டிப்பாக டின்னருக்கு பண்ணி சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை.